வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். 2023 ஜனவரி 17 காலையில ஒரு நபர் தன்னோட கார்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ அந்த கார் யூபி காஜியாபாத் பக்கத்துல இருக்கிற ஜிடி ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரோட்ல இருந்த ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்து ஆடி போன அவரு தன்னோட கார்ல இருந்து அவசரமா கீழே இறங்கியிருக்காரு. இப்போ அந்த ரோட்ல உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட சடலமா இருந்த ஒரு பெண்மணியை பார்த்த அடுத்த செகண்டே காஜியாபாத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. தகவல் கிடைச்ச சில நிமிஷத்திலேயே அங்க வந்த போலீஸ் அந்த பொண்ணோட உடம்ப பார்த்து கண்டிப்பா இது ஒரு பெரிய ஆக்சிடென்டா தான் இருக்கணும், ஏன்னா இறந்து போன அந்த பெண்மணியோட கை, கால், பின்னந்தலை இப்படின்னு பல இடத்துல ரத்த காயம் இருக்குது. மேற்கொண்டு கார் ஏறி இறங்கின தடமும் அந்த பொண்ணோட உடம்புல இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது ரோட்டை கிராஸ் பண்ணும் போதுதான் அந்த பெண்மணிக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும், அதுவும் சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கணும்னு முடிவு பண்ணின போலீஸ் இறந்த சடலத்தை பக்கத்துல இருக்கிற எம்எம்ஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ இறந்த சடலத்தை செக் பண்ணின டாக்டர் அந்த பொண்ணோட பின்னந்தலையில பலமான காயம் இருக்குது. இது மட்டும் இல்லாம கால் எலும்பும் உடைஞ்சு போயிருக்குது. சோ இது கண்டிப்பா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தான் உறுதியா சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்னதை வச்சு இது விபத்து மரணம்னு கேஸ் ஃபைல் பண்ணின போலீஸ் இறந்த அந்த பெண்மணி யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த சடலத்தை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒப்படைக்க முடியும்னு நினைச்ச போலீஸ் அந்த ஏரியால இருக்கிற எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கான்னு பார்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் டீம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் லிஸ்ட் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அம்ரித் அப்படிங்கிற ஒரு நபர் 23 வயசு மதிக்கத்தக்க தன்னோட மனைவி மோனிகா மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் அந்த நபரை பார்த்து இன்னைக்கு காலையில ஜிடி ரோட்ல 20 to 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருந்தது. சோ அந்த இறந்த சடலத்தை அட்டாப்சி பண்றதுக்காக எம்எம்ஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். ஒரு தடவை நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறந்து போனது உங்க மனைவியா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு ஒரு நிமிஷம் உறைஞ்சு போன அந்த நபர் கண்டிப்பா இறந்து போனது தன்னோட மனைவியா இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைச்சுக்கிட்டே அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலை ரீச் பண்றாரு. சோ தன்னோட பதற்றத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மார்ச்சரிக்கு போன அந்த நபர் இறந்த அந்த பெண்மணியோட சடலத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே இறந்து போனது தன்னோட மனைவி மோனிகா தான் சொல்லிக்கிட்டே தரையில விழுந்து கதறி துடிச்சிருக்காரு. இப்போ அந்த சடலத்தை அம்ரித் கிட்ட ஒப்படைச்ச போலீஸ் இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த 2 நாளைக்கு அப்புறம் மோனிகாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்த போலீஸோட உடம்பையே புல்லரிக்க வைக்கிற மாதிரி மோனிகாவோட மரணம் விபத்து கிடையாது, அது திட்டம் போட்டு பண்ணின கொலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல உள்ள கில்லர் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையை வேகப்படுத்தும் போதுதான் யூபி மக்களையே நடுங்க வைக்கிற மாதிரி பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி மோனிகா மரணத்துல உள்ள மர்ம முடிச்சுகளோட கட்டுக்களை அவிழ்த்து போட்டிருக்கு. அப்படி இந்த கேஸ்ல வெறும் 23 வயசான அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த விபத்து மரணத்தை கொலை கேஸா ரிஜிஸ்டர் பண்ணின போலீஸ் மோனிகாவோட ஹஸ்பண்டே அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நம்மளையே நம்ப வச்சுட்டான்னு நினைச்சு அம்ரித்தை சந்தேகத்தின் அடிப்படையில விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்காங்க. போலீஸ் கேட்கிற எல்லா கேள்விக்கும் அம்ரித் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம பதில் சொன்னதை பார்த்து தகச்சு போன போலீஸ் அந்த வீட்டை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட அம்ரித்தோட கேரக்டரை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த நெய்பர்ஸ் கண்டிப்பா அம்ரித் இந்த கொலை பண்ணிருக்க சான்ஸே இல்ல, ஏன்னா அவன் ஒரு இன்னசென்ட்டான நபர், டெய்லி காலையில வேலைக்கு போனா ஈவினிங் டைம்ல தான் வீட்டுக்கே வருவான். இது மட்டும் இல்லாம அவன் தன்னோட மனைவி மேல உயிரையே வச்சிருந்தான்னு அந்த நபரை பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க. சோ அம்ரித்தோட கேரக்டர்ல எந்த தப்பும் இல்லைன்னு பல கட்ட விசாரணைக்கு அப்புறமா உறுதி பண்ணின போலீஸ் மனைவியான மோனிகாவோட கேரக்டரை பத்தி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இந்த விசாரணையில மோனிகாவோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னும் அந்த பொண்ணு அதே கிராமத்தை சேர்ந்த சரண் சிங் அப்படிங்கிற நபர் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் சரண் சிங்கோட வீட்டுக்கு போன போலீஸ் அங்க இருந்து அவரோட மனைவி கிட்ட உங்க ஹஸ்பண்டை எங்கன்னு கேக்குறாங்க. இப்போ அந்த லேடி தன்னோட ஹஸ்பண்ட் வேலை
வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க. சோ வீட்ல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன்னு சொன்ன அதே நேரத்துல அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் உங்க ஹஸ்பண்டோட மொபைல் நம்பரை எங்க கிட்ட தாங்க, நாங்க அவருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கிறோம்னு சொல்லி சரண் சிங்கோட மொபைல் நம்பரை வாங்கியிருக்காங்க. அடுத்ததா சரண் சிங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த மொபைல் சிக்னல் காஜியாபாத்ல இருக்கிற ஒரு லாட்ஜை காட்டியிருக்கு. சோ ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணாம அந்த லாட்ஜுக்கு போன போலீஸ் அங்க இருந்த சரண் சிங்கையும் அந்த நபர் கூட ஸ்டே பண்ணி இருந்த ரோஹித் மற்றும் சந்தீப் இப்படின்னு இவங்க 3 பேரையும் கஸ்டடியில எடுத்து தனித்தனியா விசாரிச்சிருக்காங்க. இந்த விசாரணையில சரண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோனிகா யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா அவளோட மரணத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அதை கேட்ட போலீஸ் பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா கண்டிப்பா உண்மையாகிறாது, சோ ஒழுங்கு மரியாதையா மோனிகாவை என்ன பண்ணுனீங்கன்னு உண்மையை மட்டும் சொல்லுங்கன்னு கொஞ்சம் காட்டமா விசாரிக்கும் போது சம்பவம் அன்னைக்கு மோனிகாவுக்கு நடந்த எல்லா கொடுமையும் ஒண்ணு ஒன்னா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மோனிகாவோட லைஃப்குள்ள போனா அந்த பொண்ணுக்கு 16 வயசா இருக்கும் போதே ஜோத்பூரை சேர்ந்த அம்ரித் அப்படிங்கிற நபரை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஜோத்பூர்ல இருக்கிற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் சிறப்பா நகர்ந்துட்டு இருக்கும் போதுதான் அம்ரித்தோட பக்கத்து வீட்டுல இருக்கிற சரண் சிங் அப்படிங்கிற நபர் பார்க்க அழகாவும் ரொம்ப இளமையாவும் இருக்கிற மோனிகாவை பார்த்து அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்காரு. இந்த சரண் சிங் யாருன்னா, அந்த நபர் ஜோத்பூர்ல இருக்கிற அந்த கிராம செல்வாக்கு படைச்ச நபரா இருந்தது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல 2 தடவை பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்திருக்காரு. இதுல ஒரு அதிர்ச்சி என்னன்னா, அந்த டைம்ல 59 வயசான அந்த நபர் 16 வயசான மோனிகா மேல ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வீட்டுக்கு அடிக்கடி போய் பேச்சு கொடுத்திருக்காரு. சரணோட உள்நோக்கத்தை பத்தி எதுவும் தெரியாத அந்த பொண்ணு ஆரம்பத்துல அந்த முதியவரை தன்னோட சொந்த அப்பாவா நினைச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக சரணோட பார்வையும் பேச்சும் வேற விதமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட மோனிகா அந்த முதியவரை பார்த்து, உங்க வயசு என்ன, என்னோட வயசு என்ன, வர வர உங்க போக்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த முதியவர், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நாம 2 பேரும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருப்போமான்னு ஓப்பனாவே கேட்டிருக்காரு. இதை தொடர்ந்து மோனிகாவை பார்த்து, நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன், ஆனா நீ என் கூட க்ளோஸா இருந்தா மட்டும் போதும், நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்காரு. ஒரு சில நாட்களா இந்த விஷயத்த பத்தி யோசிச்ச மோனிகா கடைசியில சரண் சிங்கோட அந்த ஆசைக்கு ஓகே சொல்லியிருக்கா. அதுக்கான காரணம் என்னன்னா, மோனிகாவோட ஹஸ்பண்ட் டெய்லி தினக்கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த நபர் ஒரு நாள் வேலைக்கு போகலனா கூட அந்த குடும்பம் பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. சோ மோனிகா என்ன திங்க் பண்ணிருக்கானா, நாம இப்படி பணம் இல்லாம கஷ்டப்படுறதுக்கு பதிலா பணக்காரனான சரண் சிங் கூட வாழ்ந்தா நாம ஆசைப்படுற எல்லா பொருளையும் வாங்கி சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சிருக்கா. சோ தன்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வயசான சரண் சிங்கும் இளமையான மோனிகாவும் மோனிகா வீட்டுல வச்சு எல்லை மீறி போயிருக்காங்க. கடந்த சில வருஷமா இவங்களோட இந்த தப்பான உறவு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்துல உள்ள ஒரு சிலர் அம்ரித்தை பார்த்து, நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட வீட்டுக்கு சரண் சிங் அடிக்கடி வந்துட்டு போறாரு, எங்களுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, சோ நீ தான் உன் லைஃபை காப்பாத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெய்பர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு அம்ரித்தோட தாட் எப்படி இருக்குன்னா, சரணோட வயசு 60க்கும் மேல, அப்படி இருக்கும்போது தன்னோட மனைவி அந்த நபர் கூட தப்பா பழக வாய்ப்பே இருக்காது. அப்பா மக ஸ்தானத்துல இருக்கிற இவங்க 2 பேரும் கேஷுவலா பேசுறத இந்த கிராமத்துல உள்ளவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பேசுறாங்கன்னு நினைச்சு அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம அசால்ட்டா இருந்திருக்காரு. கடைசி வர அம்ரித் இந்த தப்பான உறவை பத்தி தான் மனைவி கிட்ட எதுவும் கேட்காதனால அதை தனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட மோனிகா அடிக்கடி சரண் பணம் வாங்கிட்டு அந்த நபர் கூட க்ளோஸா இருந்திருக்கா. மறுபக்கம் தன்னோட ஹஸ்பண்டான சரண் மோனிகா கூட தப்பான உறவுல இருக்கிறத நேபர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட மனைவியான தேவி தன்னோட ஹஸ்பண்ட கண்டிச்சது மட்டும் இல்லாம மகனான ரோஹித் கிட்ட சரணோட தப்பான நடத்தைய பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ரோஹித்துக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. சோ அந்த நபர் தன்னோட அப்பாவை பார்த்து, நீ அந்த பொண்ணை மறந்துரு, நீ பண்ற இந்த தப்பால நம்ம குடும்பத்துக்கு தான் மிக பெரிய அசிங்கம், சோ மோனிகா மேல உள்ள மோகத்தை விட்டுட்டு இனிமேலாவது திருந்தி வாழ ட்ரை பண்ணு, அதையும் மீறி எனக்கு மோனிகா தான் முக்கியம்னு நீ நினைச்சீனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணிருக்காங்க.
இப்போ சரணோட நடத்தையில சில சேஞ்சஸ் தெரியறத கவனிச்ச மோனிகா சரண் தன்னை அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது. அவர் முழுசா தன்னை அவாய்ட் பண்ணிட்டு போனா மறுபடியும் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படணும். சோ இப்பவே அந்த வயசான கிழவன் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆட்டைய போட்டுலான்னு முடிவு பண்ணிருக்கா. அவளோட பிளான் படி வீட்டுக்கு வந்த சரண் கூட க்ளோஸா இருந்ததுக்கு அப்புறம் அந்த நபரை பார்த்து எனக்கு ஒரு புது வீடு கெட்டித்தாங்கன்னு நைஸா பேசியிருக்கா. அதுக்கு சரண் என்கிட்ட புது வீடு கெட்டுற அளவுக்கு பணம் கிடையாது, சோ புது வீடு ஆசைய இதோட மறந்துருன்னு சொல்லியிருக்காரு. உடனே மோனிகா உங்ககிட்ட புது வீடு கெட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் மட்டும் பணம் தாங்கன்னு கேட்டிருக்கா. அதுக்கு சரண் என்கிட்ட பணம் இல்ல, இனிமே என்னால உனக்கு பணம் தர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. பணம் தர முடியாது அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் 23 வயசான மோனிகாவுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. சோ அந்த பொண்ணு சரணை பார்த்து நீ மட்டும் நான் கேட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை தரலனா நீ என்ன ரேப் பண்ணிட்டேன்னு உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல உள்ளவங்க கிட்டையும் நீ என்ன கட்டாயப்படுத்தி அடிக்கடி தப்பா நடந்துகிட்டேன்னு சொல்லி உன்னையவும் உன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திடுவேன்னு மிரட்டியிருக்கா. அதே சமயத்துல தன்னோட அப்பா மறுபடியும் மோனிகா வீட்டுக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட ரோஹித் தன்னோட அப்பாவை பார்த்து உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராதா, நீ உயிரோட இருக்கிறதுக்கு பதிலா செத்து போனாதான் நாங்க நிம்மதியா இருப்போம்னு சொல்லி தன்னோட அப்பாவை அடிக்கிறதுக்காக கை ஓங்கிருக்காங்க. இந்த டைம்ல தன்னோட பையனான ரோஹித்தை தடுத்த சரண் ஏன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் அவளை கை கழுவ நினைச்சாலும் அவ என்னை விட்டு போக மாட்டேங்கிறா, போதா குறைக்கு அவ என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுறா இப்படின்னு மோனிகா தன்னை மிரட்டின எல்லா விஷயத்தையும் ரோஹித் கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அப்பா பையன் இவங்க 2 பேரும் சேர்ந்து மோனிகாவை இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு அனுப்ப முடிவு பண்ணிருக்காங்க. சரியா 2023 ஜனவரி 16ஆம் தேதி காலையில மோனிகாவுக்கு கால் பண்ணின சரண் நீ கேட்ட பணத்தை நான் என் பையனுக்கு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன், சோ காஜியாபாத்ல இருக்கிற லாட்ஜுக்கு வந்துருன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட லாட்ஜோட அட்ரஸ மோனிகாவுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. லட்சக்கணக்கான பணம் தான் கையில வரப்போகுது அப்படிங்கிற ஆசையில மோனிகா அந்த லாட்ஜுக்கு போக தயாராகிருக்கா. அதுக்கு முன்னாடி மோனிகா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்கா. சரியா காலையில 10:30 மணிக்கு அந்த லாட்ஜுக்குள்ள என்ட்ரான மோனிகா அங்க இருந்த சரணை மீட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் பணத்தை பார்த்ததும் வாயடைச்சு போய் 66 வயசான அந்த கிழவன் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. கிட்டத்தட்ட காலையில 10:30 மணில இருந்து ஈவினிங் 6:30 மணி வரை இவங்க 2 பேரும் அந்த ரூம்ல தனியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்டு முடிச்சதும் நைட்டு 11 மணிக்கு மேல அந்த ரூமை செக் அவுட் பண்ணும்போது அங்க இருந்த மோனிகா சரணை பார்த்து இந்த டைம்ல எதுக்காக ரூமை செக் அவுட் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரண் இந்த லாட்ஜ்ல சாப்பாடு சரியில்லை, இங்க உள்ளவங்க நம்மள ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, சோ நாம வேற லாட்ஜுக்கு போவோம் இப்படின்னு ஏதேதோ காரணத்தை சொல்லி அந்த லாட்ஜ்ல இருந்து மோனிகாவை வெளியில கூட்டிட்டு போயிருக்காரு. அடுத்ததா அங்கிருந்து கிளம்பி ஒரு ரோட்டு பக்கத்துல நிக்கும் போது அவங்க கிட்ட ஒரு கார் வந்து நின்றுக்கு. இப்போ அந்த கார்ல இருந்த சரணோட பையனான ரோஹித்தை பார்த்து பயங்கரமா ஷாக்கான மோனிகா ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருந்த அந்த டைம்ல சரண் மோனிகாவை பார்த்து அந்த கார்ல ஏற சொல்லியிருக்காரு. ஆனா மோனிகா என்னால அந்த கார்ல ஏற முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சனால சரண் மோனிகாவை கட்டாயப்படுத்தி அந்த காருக்குள்ள ஏத்திருக்காரு. இப்போ அந்த காரை ரோஹித்தோட ஃப்ரெண்டான சந்தீப் தான் டிரைவ் பண்ணியிருக்கான். இந்த டைம்ல பின் சீட்ல இருந்த ரோஹித் மற்றும் சரண் இவங்க 2 பேரும் சேர்ந்து மோனிகாவை பார்த்து உனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கேக்குதான்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணோட கழுத்தை அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் போட்டு இறுக்கமா அழுத்தி பிடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் மூச்சு விட முடியாம காருக்குள்ளேயே கையையும் காலையும் உதறிட்டு இருந்த அந்த பொண்ணு அடுத்த சில நிமிஷத்திலேயே இறந்து போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா அந்த இறந்த சடலத்தை யாருக்கும் தெரியாம எங்க வச்சு டிஸ்போஸ் பண்ணலான்னு யோசிச்சு ஆள் நடமாட்டம் சுத்தமா இல்லாத ஜிடி ரோட்டுக்கு அதிகாலை 1 மணிக்கு வந்திருக்காங்க. இப்போ மோனிகாவோட பாடிய இங்கேயே தூக்கி வீசிட்டு போனா எல்லாரும் இது கொலைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இத ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணினா மட்டும்தான் யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சு மோனிகாவோட சடலத்தை ரோட்ல போட்டு அந்த சடலம் மேல காரை 3 தடவை ஏத்தி இறக்கி இருக்கானுங்க. இப்படி அந்த கார் மேல ஏறி இறங்கினாலதான் மோனிகாவோட பின்னந்தலையிலையும் காலிலையும் பலமான அடி ஏற்பட்டிருக்கு. இந்த கொலைக்கு அப்புறமா அவனுங்க 3 பேரும் வீட்டுக்கு போகாம காஜியாபாத்ல இருக்கிற வேற லாட்ஜ்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. ஃபைனலா சரண் சிங்கோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி கில்லர் 3 பேரையும் ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க. இந்த கேஸோட விசாரணை தொடர்ந்து கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது.
இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழாம சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தன்னோட மானத்தை விட பணம் தான் முக்கியம்னு நினைச்ச மோனிகா கடைசியில பண ஆசையாலேயே இறந்து போயிட்டாங்க. நாம இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கு கண்டிப்பா பணம் தேவைதான். ஆனா அந்த பணம் நம்மளோட சொந்த உழைப்புல சம்பாதிச்சா மட்டும்தான் கடைசி வரை நிலைக்கும். இந்த சின்ன வயசுலயே காம இச்சைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணின மோனிகாவோட செயலை பத்தியும், பணம் இருந்தா எதையும் விலைக்கு வாங்கிடலான்னு நினைச்சு மோனிகாவை தப்பான பாதைக்கு கொண்டு போன அந்த முதியவரோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.